திருச்சிற்றம்பலம். அடுத்து நான்காவது பாடல். அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்தென்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சூடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமான வாடி தெல்லேனம் கொட்டாமோ. அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே. என்ன அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே அப்படின்னு சொன்னா, வேறொருவரை கடவுள் என்று நம்பி அவர் பின்னால சென்று நாம் அந்த நிலையில நின்னோம்னா அதற்கு அவநெறின்னு பேரு. சிவநெறி அல்லாதது எதுவோ அது எல்லாமே என்ன நெறி? அவநெறி. அவமாய தேவர், ஏன் அவமாய தேவர் அப்படின்னு சொல்றாருன்னா, அவர்களுக்கெல்லாம் மீண்டும் பிறப்பு உண்டு. யார் ஒருவர் பிறப்பில்லாதவர் அப்படின்னு சொன்னா, சிவபெருமானே பிறப்பு இறப்பை கடந்த நிலையில இருக்கக்கூடியவர். அப்ப அவமாய தேவர் அவகதியில் அழுந்தாமே பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி. பவம் அப்படின்னா பிறப்பு. திரும்ப திரும்ப நாம பிறந்துகிட்டே இருக்கிறோம் இல்லையா? எத்தனை பிறவி நமக்கு ஒரு சுற்றுக்கு? 84 லட்சம் யோனிவேர், 84 லட்சம் வகையான பிறப்பு. அந்த வாய்ப்புல பயன்படுத்திக்கலைன்னா பிறந்து இறந்து இறந்து அந்த படத்துல செத்து செத்து விளையாடுவோம். அப்படிதான் விளையாடிட்டு இருக்கோம் பல வருஷமா. இந்த பிறவியில இந்த மாநில சட்டையில செத்து இன்னொரு சட்டைக்குள்ள புகுந்துக்கிறோம். அது என்ன சட்டையா இருக்க போதுன்னு நமக்கு தெரியல. அது திரும்ப இது மேம்பட்டதா அல்லது நாம செய்த பாவத்தால் அது கீழ்பட்டதா மாறுதான்னு தெரியல. அடுத்து சில நுட்பங்கள். உயிர்கள் அச்சுமாறியே பிறக்கும் நமக்கு சித்தாந்தம் சொல்லுது. மனித பிறவினா இதுக்கு அடுத்து மனித பிறவிலே பிறப்பமான்னு தெரியாது. திரும்ப மறுபடியும் நீங்க யாவது போகலாம். நமக்கு மொத்தம் 6 அறிவுள்ள உயிர்கள் இருக்கு இல்லையா? ஓரறிவுள்ள உயிர், ஈரறிவுள்ள உயிர், மூவறிவு, 4 அறிவு, 5 அறிவு, 6 அறிவு. இப்ப நமக்கு 6 அறிவுள்ள உயிராக நம்ம மானிட பிறப்புல இருக்கிறோம். அடுத்த பிறப்பு திரும்ப 6 அறிவுள்ள பிறப்புல தான் பிறப்பமா அப்படிங்கிறது உறுதி கிடையாது. 5ஆக இருக்கலாம், 4ஆக இருக்கலாம், ஏன் 1ஆக கூட இருக்கு. மேலையும் இருக்கலாம், மேலையும் இருக்கலாம், கீழையும் இருக்கலாம், சமமாகவும் இருக்கலாம். அதே போல வினையில நல்வினையை முன்ன அனுபவிச்சுட்டு பின்னால தீவினையை அனுபவிக்கலாம். தீவினையை முதல்ல அனுபவிச்சுட்டு நல்வினையை பின்னால் அனுபவிக்கலாம். அதுவும் இறைவனுடைய சித்தம். நாம இல்ல சாமி, நான் முதல்ல என்னோட இதில் நான் புண்ணியத்தையே அனுபவிச்சுட்டு அப்புறமேட்டு கடைசியாக பாவத்தை அனுபவிச்சுக்கிறேன். இல்லைங்க, நான் முதல்ல பாவத்தையெல்லாம் அனுபவிச்சுட்டு அப்புறமேட்டு நான் புண்ணியத்தை அனுபவிச்சுக்கிறேன். இதெல்லாம் நமக்கு இல்லை, இறைவனுடைய முடிவு. எப்படி உயிர்கள் அச்சுமாறி இருக்குமோ அது போல பாவமும் புண்ணியமும் முதல்ல பாவமெல்லாம் வரிசையாக வரும், அடுத்து புண்ணியம்லாம் வரிசையாக வரும்லாம் கிடையாது. 2 புண்ணியம் வரலாம், 4 பாவ பயன் கிடைக்கலாம். 2 பாவம் வரலாம், 4 புண்ணியத்துக்கான பயன் பின்னாலேயே வரலாம். அல்லது மாறி மாறி வரலாம். எப்படி வேணாலும் வரிசை முறை மாறலாம், 5, 10 எப்படி வேணாலும் மாறலாம். அதுபோலதான் இந்த பிறவியும். அப்படி தொடர்ந்து பிறந்து பிறந்து இல்லாமல் பவமாயம் காத்து என்னை ஆண்டு கொண்ட பரஞ்சோதி. ஏன்னா இதுல இருந்து என்னை மீட்டெடுத்த பெருமான் ஆண்டு கொண்ட பரஞ்சோதி நவமாய செஞ்சுடர், புதிய சுடர். நவமாய செஞ்சுடர். நவம் அப்படின்னு சொன்னா 9 வகைப்பட்ட நிலைன்னு சொல்லுவாங்க. இறைவனுடைய அருள் வடிவங்கள் நம்ம 8 வகையா சொல்றோம் இல்லையா? என்ன? பஞ்சபூதங்களாக நிலம், நீர், நெருப்பு, காற்று, ஆகாயம், அடுத்து
சூரியன், சந்திரன், உயிர். 8 அட்டமுத்தம் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? 8. அதுல அடுத்து நவமாய 9மாக இறைவன் இணைத்து இருக்கக்கூடிய அந்த நிலை. நவமாய செஞ்சுடர் நல்குதலும் நாம் ஒழிந்து சிவமானவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ. என்ன சொல்றாருன்னா, நாம் ஒழிந்து, நாம் அங்க இருக்கவே கூடாது. அங்க என்ன இருக்கணும்? சிவம் இருக்கணும். அப்ப சிவம் வரணும் அப்படின்னு சொன்னா அதற்கு உரிய தகுதியில அந்த இடம் இருக்கும் இல்லையா? அந்த தகுதியில இருந்தாதான் அங்க சிவம் வருவார். இப்போ நம்ம வகுப்பினுடைய ஆரம்பத்தில் விருது பார்த்தோம். ஒரு அரசனை வந்து ஒருத்தன் விருந்துக்கு கூப்பிடுறான். ஆனால் அவனுடைய ஊர் அரசன் வர தகுதியில் இல்லை. இப்போ என்ன பண்ணுவாங்க? அமைச்சர்லாம் உடனே போய் அந்த இடத்துல புதுசாக ரோடு போடுவாங்க, அது போடுவாங்க. இப்போ நமக்கு எல்லாம் நடக்குது இல்லையா? அந்த மாதிரி எல்லாம் பண்ணி அரசனை வந்து கூட்டிகிட்டு வருவாங்க. நம்ம இந்த ஆரம்பத்தில் பார்த்தோம், இறைவனிடத்துல என்ன வேண்டணும் அப்படின்னு கேட்கும்போது ஒவ்வொருத்தரும் எனக்கு பொன் வேண்டும். ஒருத்தர் வந்து என்ன பண்ண, அரசனை காப்பாற்ற அரசனிடத்துல என்ன கேட்டான்? எனக்கு வந்து 1000 பொற்காசுகள் கொடுங்க, நான் அதை வச்சு வியாபாரம் பண்ணி பிழைச்சி இதை வாங்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் எனக்கு விவசாய நிலம் வேணும், நான் விவசாயம் பண்ணி பிழைச்சின்னு வாங்கிட்டு போயிட்டான். இன்னொருத்தன் எனக்கு மாடுகளை கொடுங்க, நான் மாடுகளை வச்சு பிழைப்பு நடத்துன்னு போயிட்டான். 4வதா இருந்தவன் என்ன கேட்டான்? நீங்கள் எங்கள் ஊருக்கு வரணும், என் வீட்டுக்கு வரணும் அப்படின்னு சொல்லி கேட்டான். அப்போ என்ன ஆச்சு? அந்த ஊருக்கு வந்து புதுசாக தேர் வர்றதுக்கான சாலைகள் அமைச்சாங்க. அரசனை வந்து தங்கு போகிறதுக்காக இவனோட வீட்டை பெருசாக கட்டினாங்க. இப்படி எல்லாம் அவன் ஒருத்தனுக்கு மட்டும் இல்லாமல் அந்த ஊருக்கே ஒரு பெரிய நன்மை நடந்தது அப்படின்னு பார்க்கலாம். அப்போ இறைவன் இடத்துல நம்ம என்ன கேட்கணும் அப்படின்னு நம்ம பார்க்கும்போது, இறைவா நீ தான் விரும்பு. அவன் வருவதற்குரிய வசதிகளை அவனே ஏற்படுத்துது. அப்ப இறைவனை வேண்டும் கேட்டோம்னா அப்ப என்ன நடக்கணும் அப்படின்னா, இங்க உள்ள இருக்கக்கூடிய குப்பை கூலங்கள் மாசுகள் இது எல்லாம் போகணும். போனா இறைவன் இங்க வருவான். இங்க வந்த உடனே என்ன செய்வான்? அவன் முழுக்க இங்க இருந்து எல்லாவற்றையும் இயக்கக்கூடிய நிலைக்கு இறைவன் வருவான். அப்ப நம்ம இடத்துல என்ன செயல் மாறும் அப்படின்னு சொன்னா, நம்முடைய செயல் மாறி அது சிவத்தினுடைய செயலாக மாறும். அப்படி இருந்தால்தான் அல்ல என்ன செய்ய முடியும்? அந்த சிவமாம் தன்மை இருந்தால்தான் என்ன செய்ய முடியும்? இறைவன் என்ன செய்கிறாரோ அதை செய்ய முடியும். திருஞான சம்பந்தர் அற்புதங்களை நிகழ்த்தி இறந்த எழுப்பினார் அப்படின்னு சொன்னா உள்ள சிவம் இருந்தது. இல்லைன்னா என்ன செய்ய முடியாது? செய்ய முடியாது. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, உள்ளே சிவம் ஆகணும் அப்படின்னு சொன்னா, சிவமாம் தன்மை பெறுதல் அப்படின்னு சொன்னா சிவனுக்கு எல்லாம் ஒண்ணுதான். ஆனா இன்னைக்கு அப்படி இருக்கா? எல்லாத்தையும் ஒண்ணு போல எல்லாராலையும் நடத்த முடியுதானா? நடத்த முடியல. அப்ப என்ன ஆகுது? அங்க நமக்கு வேறுபாடு தோன்றுகின்றது அப்படின்னு சொன்னாலே அங்க என்ன இல்லை அப்படின்னா சிவம். அப்ப நமக்கு வேறுபாடு தோன்றாத நிலை இருக்கணும் அப்படின்னா சிவம் எப்படி வணங்கிய இருக்கும்? அதை இதுல வள்ளலார் சொல்லுவார், கற்றவர்க்கும் கல்லாருக்கும் கழிப்பருளும் கழிப்பே அப்படின்னு ஒரு பாட்டு வரும். அந்த பாட்டுல எல்லா 2 துருவங்களாக யார் யார் இருக்கிறாங்களோ அவங்க எல்லாருக்கும் பெருமான் அருள் செய்கிறார். ஏன்? இறைவனே இல்லைன்னு சொல்றவர்களுக்கு அவர் அருள் செய்கிறார். அவருடைய ஏற்ப அருள் செய்கிறார். அவன் ஒரு கட்டத்தில் என்ன, அவன் பல பிறவியில பிறந்து ஆமா இறைவன் இருக்கிறான், அல்லது இந்த பிறவியில கூட பல அடிபட்டு இறைவன் இருக்கிறான் என்பதை உணர்ந்து பின்னால் தெளிந்தவர்கள் உண்டு. இப்ப என்ன செய்யறா? அந்த சிவமானவா பாடி அதை நோக்கி தான் நம்ம நகரணும். சிவமான் தன்மை பெறக்கூடிய தன்மை வந்து சிவமானவா பாடி தெல்லையிடம் கொட்டாமோ. இப்ப நல்ல நிலையில இருக்கக்கூடிய பாருங்க, கோயிலுக்கு உள்ள போறதுக்கு முன்னால அவர்களுடைய நிலை வேற மாதிரி இருக்கும். கோயிலுக்கு உள்ள போன உடனே அவங்களுடைய நிலை வேற மாதிரி இருக்கும், அந்த உணர்வு. ஏன்னா அங்கே இறைவனுடைய சந்நிதியில இறைவனும் நாமும் இருக்கக்கூடிய அந்த நிலையில உணர்வு வேறுபட்டு நிற்கும். அப்ப என்ன சுத்தி நடக்கிறது என்னன்னு தெரியாது, நம்ம மட்டும் நம்ம இறைவனோடு ஒன்றி இருக்கக்கூடிய நிலையை நாம் பெருக்குவோம். அப்ப அந்த இடத்துல ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலை. நம்ம சிவப்பு எடுத்திருக்கக்கூடிய அன்பர்களுக்கு ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு நிலையில, ஒருத்தருக்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம வழிபாட்டிலே பார்ப்போம்,
நிறைய பேர் இருப்பாங்க அதுகள்னு. ஒருத்தர் என்ன பண்ணுவார், சாமிக்கு அலங்காரம் பண்ணுறப்ப மட்டும் வருவார். கோயிலே பார்த்தீங்கன்னா அர்ச்சகர் 4-5 பேர் இருக்கிறாங்கன்னா ஒருத்தர் அபிஷேகம் பண்ணுறதுக்கு வருவார், ஒருத்தர் அலங்காரம் பண்ணுறதுக்கு வருவார், இன்னொருத்தர் அர்ச்சனை பண்ணுறதுக்கு வருவார், இன்னொருத்தர் தீபாராதனை பண்ணுறதுக்கு வருவார். ஏன்னா ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொன்றில் மனசு இருக்கும், அதை சிறப்பாக செய்வாங்க. இன்றைக்கி அலங்காரம் பண்ணுறதுன்னா அலங்காரம் நல்லா இறைவனை அலங்காரம் செய்யக்கூடியவர்கள் அதை ரசித்து பண்ணுவாங்க சாமி. இதை இங்கே நல்லாயிருக்கும், இப்படி வைக்கணும், பூவை வந்து விதவிதமாக கட்டி வேறு வேறு கலரில் 5 கலர் 7 கலர் அப்படியெல்லாம் இறைவனுக்கு வந்து பூக்களை தேர்ந்தெடுத்து மாலை விடுது, அது ஒரு மகிழ்ச்சி. அதே போல் இறைவனுக்கு பல மலர்களால் அர்ச்சனை செய்தல், 108 சொல்கிறது, சாமிக்கு ஓய்வார் அந்த சகசரநாமம்னு சொல்லி 1000 திருநாமம் பாடி அர்ச்சனை செய்தல். அப்புறம் இந்த திருமுறையில் இப்போ பாருங்கள், நம்ம முன்னர்கள்லாம் திருவாசகம் எழுதிட்டு இருக்காங்க, நம்ம முழுசாக எழுதுறது அப்படின்னு சொல்லிட்டு நேரம் இருக்கக்கூடிய நண்பர்கள், வாய்ப்பு இருக்கக்கூடிய நண்பர்கள் எழுதுறாங்க. நம்மளால் எழுத முடியுமானா நம்ம திருவாசகத்தை படிக்கவே முடியும். முற்றோதலுக்கு வந்தால் இடையில வந்துட்டு இடையில எழுந்திரிச்சு ஓடி போயிடுறோம். அப்படி சூழலில் இந்த ஓடிட்டு இருக்குது. அவருக்கு ஒரு ஏதாவது ஒரு முக்கியமான நிகழ்வுக்கு போகலான்னு நினச்சா அன்றைக்கி தான் ஆஃபீஸ் வேலை வருது, அன்றைக்கி தான் உலகியல் வேலை வருது, அதிகாரிகள் வந்து இங்கே போகக்கூடாது அங்கே போங்கன்றாங்க. இப்படியெல்லாம் பல துன்பங்களை நம்ம வந்து அனுபவிக்கிறோம். ஆனால் அப்படி இல்லாமல் இறைவனை வந்து என்ன சொல்கிறது, அந்த 2.5 கலந்து மகிழ்வோடு இருக்கின்ற நிலைக்கு நம்மளால் இன்றைக்கி போக முடியுதான்னா போக முடியல. ஆனால் அந்த குறிப்பிட்ட நேரம் நம்ம போகிறோம். ஒருத்தர் முற்றோதல் அப்படின்னு சொன்னால் எவ்வளோ தூரத்தில் இருந்தாலும் போய் அங்கே போய் திருவாசக முற்றோதலில் கலந்துக்கிட்டு அங்கே உடனே எல்லாம் படித்த உடனே நமக்கு வந்து ஈடுபாடு வந்துடுமானா வராது. அதில் வேறு சண்டை, இது ஏன் பதிகம், நான் தான் பாடுவேன், நான் தான் முதல்ல பாடுவேன், நீ பாடக்கூடாது, நான் பாடுறத நீ எதுக்கு பாடுற, இப்படியெல்லாம் முற்றுவதில் சண்டை வந்துட்டு இது ஏன் பதிகம், ஆமாம் இது ஏன் பதிகம், உனக்கு பாட தெரிஞ்ச பதிகம்னு சொல்லணும். அது என்ன உன் பதிகம், நீ எழுதுனியா, உனக்கு அதுதான் பாட வருது, அதனால என்ன பாட கொடுங்கன்னு நீ வந்து அதிகாரம் பண்ணக்கூடாது. வாய்ப்பு இருந்தால் பாடுறோம் இல்லையா. இதில் என்னன்னா முதல்ல பாடுறவங்க தான் பெரிய திறமைசாலியாம், அப்படி வேற ஒரு நினைப்பு. 2வது 2 அடி பாடினா அவருக்கு திறமை இல்லைன்னு அர்த்தமா? அதை பாடுறதுக்கு ஒரு திறமை வேணுங்க. இப்போ வாய்ப்பாட்டு பின்பாட்டு பாடுறவர்னா பின்னால் பின்பாட்டு பாடுறதுன்னு நம்ம சொல்லிடுறோம். பின்பாட்டு பாடுறது சொல்லுவாங்க இல்லையா, ஜால்ரா அடிக்கிறதுன்னு, போய் அடிச்சு பாருங்க தெரியும் அதோட கஷ்டம். ஒருத்தர் கொஞ்சம் மாறினா கூட அவர் இப்படி திரும்பி மறைப்பாரு, நான் என்ன பாடிட்டு இருக்கிறேன், நீ என்ன பண்ணிட்டு இருக்க அப்படின்னு, இல்லையா? அப்ப பின்பாட்டு பாடுறதுன்னா அதுவும் வந்து எல்லாரும் வந்துடாது. அதுக்கு போறதுக்கே நமக்கு வந்து தள்ளியா இருக்கு. அப்புறம் எங்க முன்னால போறது? இப்போ என்னன்னா முன்னால பாடுறது பின்னால் இதெல்லாம் சொன்னாலும் புரிய மாட்டேங்குது. முற்றோதல் போனால் நீங்கள் என்னென்ன இதெல்லாம் பார்க்க வேண்டியதாக இருக்கு. முற்றோதல்லாம் என்ன, அது பேரே முற்றோதல். ஒரு ஆமாம் முழுசாக படிக்கணும், முழுசாக படிக்கணும். முற்றுவதல்னு சொல்கிறோமா? சரி, இன்னைக்கு இருக்கிற சூழலுக்கு 51 பதிகத்தையும் கற்றுனா தொண்டை காலி, சரி ஆளுக்கு 2 வரி படிப்போம் அப்படின்னு தான் பிரித்து படிக்கிறோம். அப்படி பிரித்து படிக்கும்போதும் என்ன பண்ணுறாங்கன்னா, சரி உடம்பு முடியல, கொஞ்சம் ஒரு 10 நாற்காலி போட்டிருக்காங்கன்னா போய் சேரில் உட்காந்துக்க வேண்டும். மைக்கு 2 மைக் வச்சுருப்பாங்க, 3 மைக் வச்சுருப்பாங்க. ஏன்னா எல்லாருக்கும் மைக் கொடுக்க முடியாது இல்லையா, எல்லாருக்கும் மைக் கொடுத்தா வேறு யாரும் கேட்க முடியாது, அது வேறு விஷயம். வந்துட்டு ஒரு 2-3 பேர் உட்காந்து மைக்கில் பாட்டாங்கன்னா போய் பாடுறதே கிடையாது. ஏன் ஒருத்தர் ஒரு பதிகம் பாடினா பின்னால் அடுத்து நீங்கள் பாடுங்க, அப்புறம் நீங்கள் ஒரு பதிகம் பாடினா அவங்க பின்னால் பாட போகிறாங்க, அதெல்லாம் பண்ணுறதில்ல. வெளியில் உட்காந்துருந்துட்டு கரெக்டாக 21வது பதிகமா அதுதான் நாம் பாடணும், நேராக அங்கே வந்து உட்காந்துட்டு மைக்கை என்கிட்ட கொடுக்கும் அப்படின்னு சொல்லி 21வது பதிகம் பாடி முடிச்சுட்டு மைக்கை அந்தாண்ட வேற ஒருத்தர் கொடுத்துட்டு எழுந்திரிச்சு போயிட வேண்டியது. இப்படி ஒரு முற்றுவதல், இதுக்கு பேர் முற்றுவதல். நம்ம என்ன சொல்கிறது, சிவசிவான்னு அதில் வந்து சண்டை. நான் 10 வருஷமாக இந்த பதிகம் படிக்கிறேன், நான் தான் படிப்பேன், ஏன் இந்த பதிகம் உங்களுக்கு எழுதி கொடுத்துருக்காங்க, மற்றவங்க தான். எதுக்காக அப்படி சொல்கிறாங்க அப்படின்னா, பாடும்போது கேட்பதற்கு இனிமையாக இருக்கிறதுக்காக ஒவ்வொருத்தர்கிட்ட சொல்கிறாங்க. சில பேர்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா, அவங்க செலக்டடாக ஒரு 4-5 பேரை கூட்டிகிட்டு வந்தாங்கன்னா இவங்களுக்கு இந்த பதிகம் அவங்க சொல்லவே மாட்டாங்க, அவங்க எடுத்து படிச்சுட்டே போயிட்டே இருக்காங்க. அது எதுக்காக சொல்கிறதுன்னா ஒரு ஒழுங்குமுறைக்காக சொல்கிறது.
அதுக்காக அந்த பதியை எனக்கே தான் கொடுக்கணும் அப்படின்லாம் யாரும் உரிமை கொண்டாட முடியாது அப்படின்னு நான் போய் தனியாக வீட்டில் உட்காந்து அவனே படிச்சுக்க வேண்டியதுதான். அப்ப இயைபு அந்த எல்லாரோடும் இயைந்த நிலை அப்படிங்கிற அந்த நிலைப்பாடு நமக்கு இந்த திருவாசகம் முற்றுவதிலே பல இடங்கள்ல வர்றதில்லை. இங்க எப்படி நடக்குதுன்னு தெரியல, வந்து பார்க்கல. பல இடங்கள்ல இது ஒரு பெரிய வந்து அரசியலா பயங்கரமான சண்டையா போய்கிட்டு இருக்குது. அப்படியா? சரி, படிச்சா நல்லா இருக்கும். அப்ப என்ன செய்யறாங்க இப்படியெல்லாம் வந்து எதுக்காக நம்ம முற்றுவதல் பண்றோம்? நம்ம இருக்கிற வினை நீங்கணும், ஆணவம் நீங்கணும். அப்புறம் அதுலயே வந்து ஆணவம் வந்தா எதுதான் படிக்கணும்? படிக்கணும். போய் கேட்கிறோம், சில பாடல்கள்லாம் கேட்கிறோம், பொருள் புரிஞ்சு பாடுங்க அப்படின்னு சொல்றோம், சரியான இடத்துல பாடுங்க அப்படின்னு சொல்றோம். அறிவிப்புகள்லாம் பார்த்தா பல அறிவிப்புகளை பார்த்தா அங்க அந்த கோயில்ல பண்றோம், இந்த கோயில்ல பண்றோம் அப்படின்லாம் அறிவிப்பு விடுறாங்க. பார்த்தா நமக்கு பக்குன்னு இருக்குது. வாரத்துல 6 நாள் ஆடு வெட்டுற இடத்துல போய் ஒரு 7வது நாள் திருவாசகம் இருக்கிறார். அதெல்லாம் நம்ம அறிவிப்புகள் எல்லாம் பார்க்க வேண்டியதா இருக்கு. இதெல்லாம் சொன்னா அரசியல் ஆகுது. நீ யாரும் சொல்றதுக்கு? நீ திருவாசக அத்தாரிட்டியானா? ஐயா, இதெல்லாம் திருவாசக அத்தாரிட்டிலாம் இல்லை, பாடுற இடத்துல நல்ல இடத்துல பாடுங்கிறது தான் நாங்கள் சொல்றோம். நாங்கள் எதுக்கு நாங்கள் தான் அத்தாரிட்டி, எங்களை கேட்டு தான் அதை தான் செய்யணும்னு நாங்கள் யாருக்கிட்டையும் சொல்றதே இல்லை. அப்ப என்ன நிகழ்வுகள் நடக்குது அப்படின்னு சொன்னா, இதை நாம பாடுறதே எதுக்காக பாடுறோம்? சிவமானவா பாடி தெல்லேடம் கொட்டாமோ, நம்ம கிட்ட இருக்கக்கூடிய குற்றங்கள் எல்லாம் நீங்கி சிவமாகணும், நம்ம இறைவனுடைய திருவடியை போய் அடையணும் அப்படிங்கிறதுக்காக நம்ம திருவாசகத்தை பாடுறோம். ஆனால் அதுலயே நம்ம எவ்வளவு குற்றங்கள் செய்யணும். இதுதான் ஒவ்வொரு நிலையும். நம்ம இறைவனை அடையணுங்கிறதுக்காகவும், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய வினைகள் நீங்க வேண்டும், நம்ம இடத்துல இருக்கக்கூடிய குற்றங்கள் நீங்க வேண்டும் என்பதற்காகத்தான் இதையெல்லாம் செய்யறோம். ஆனால் அந்த குற்றங்கள்லாம் நீங்குதா அப்படின்னு சொன்னா மேன்மேலும் குற்றங்களை சேர்க்கும். வழிபாட்டுக்கு போனா முந்தி தள்ளுறது, வழிபாட்டுக்கு போனா வந்து சாமியை பார்க்காம போன் எடுத்துட்டு எல்லாம் வந்து போட்டோ எடுத்துட்டு இருக்கிறது. வெளியில வந்து பொறுமையா எடுத்துக்கலாம். கருவறையில போய் சாமியை போட்டோ எடுக்கிறது, கருவறையில சாமியோடு இல்லாமல் சேர்த்து, தேருக்கு சாமி வந்துட்டாருன்னா, சாமி வெளியில வந்துட்டாருன்னா கஷ்டம். என்ன கஷ்டம் அப்படின்னா, எல்லாம் இப்படி செல்போனை பிடிச்சிட்டு பக்கத்துல சாமி கிட்ட நின்றுட்டு செல்போன் எடுத்துட்ட என்ன பண்றது? இன்னைக்கு உலகமே இப்படி ஆயிப்போச்சு. நம்ப மாட்டேங்கிறாங்க. ஆமா, வீடியோ கால் பண்ணணும், செல்ஃபி எடுத்து போடணும், அப்பதான் நம்புறாங்க. ஏன்னா திருவாரூர் தேருக்கு போனேங்க அப்படின்னா நம்ப மாட்டேங்கிறாங்க. திருவாரூர் தேருக்கு போனால் நான் எப்படி நம்புறது? அப்போ தேரை மட்டும் எடுத்து போனால் யாரோ அனுப்புனதை எடுத்து நீ ஃபார்வர்ட் பண்ணுற. அப்போ தேரும் நானும் பக்கத்தில் இருந்து ஒரு செல்ஃபி எடுத்துட்டு தான் நான் திருவாரூர் போனேன்னு ஒத்துக்கிறாங்க. அது என்ன ஆகுது? அப்படி உடனே என்ன சில பேர் வீட்டில் அவர் வந்து ஹாயாக உட்காந்து படுத்துட்டு திருவாரூர் தேர் இங்கே வீடியோ காலில் பார்த்துட்டு இருப்பார். ஸோ அப்போ இன்னைக்கு வந்து அப்படி நான் என்ன சொல்றேன்னா, அருள் நேராக வாங்க, நேராக வந்து அருள் புரியுங்க. அதுதான் உணர்வு. இன்னைக்கு வந்து இன்னைக்கு எல்லாம் அப்படிதான் செஞ்சுட்டு இருக்கிறாங்க. சரி, என்ன செய்யறது? காலத்தினுடைய கட்டாயம் அப்படி ஓட வேண்டியதா இருக்கு. அப்ப என்ன செய்யறோம்? நாம வந்து சிவத்தை பற்றுகின்றோம் என்று சொல்லி வந்தே எத்தனை தவறுகள் நாம செய்யறோம். அதையெல்லாம் விடுத்துட்டு நாம முன்ன சொன்னதை போல, எது தீயவற்றை கனவிலும் நினையாத தொண்டை நாட்டு மாந்தர்களை போல இருக்கணும். அப்போ மகிழ்ச்சி நீங்க பாடணும். ஆனா அப்படி பாடுறவங்க நல்லா பாடணும். ஆமா, நல்லா பாடணும். நல்லா பாடாம
இப்போ ஒரு பாட்டு 2 பாட்டு நான் மாற்றி பாடிட்டேன், அல்லது வேற ஒரு மெட்டில் பாடுறேன், அது அடுத்தவங்களுக்கு புரிய மாட்டேங்குது இல்லையா? தப்பு தப்பா பாடுறேன், அப்ப நான் என்ன செய்யணும்? திருத்திக்கணும் இல்லையா? நல்லா பாடுறவங்க கிட்ட விட்டுருணும். என்னால முடியாதுங்க. சில பேர் பதிகம் பாடும்போது நிறுத்தி நிதானமா பாடுவாங்க முதல்ல. அப்புறம் மத்தியானம் 12:30 மணி 1:30 மணி 2 மணி ஆகும்போது என்ன ஆகும்? வேகமா ஓடும் பாட்டு. அதாவது என்ன, அவமாய தேவ அவகதியில் அழுந்தாமே, இப்படி போயிட்டு இருக்கிற பாட்டு. அவமாய தேவ அவகதியில் அழுந்தாமே போல்ஸ்னா இந்த வேகத்துக்கு நான் போக முடியுமா? அவ போக முடியல, என்ன பண்ணுவோம்? சரி அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஓரமாக போய் உட்காந்துக்க வேண்டியதுதான். இதில் நம்ம என்ன சொல்றது, அடுத்து தப்பு தப்பாக பாடக்கூடாது. ஒவ்வொரு எழுத்தும் முன்னே சொன்னோம் இல்லையா, இந்த திருவாசகத்தை எழுதுனது யாரு? சிவபெருமான் எழுதுறாரு. அவருடைய கைப்பட எழுதின நூல் இந்த திருவாசகம். அதுல இருந்து தான் நம்ம ஒவ்வொருத்தரும் படி எடுத்து நம்ம இஷ்டத்துக்கு நம்ம திருவாசகத்தை வச்சுக்கிறோம். நமக்கு பாடுற மாதிரி பிரித்து எழுதிக்கிறோம், சேர்த்து எழுதிக்கிறோம், பெரிய எழுத்துல எழுதிக்கிறோம், சின்ன எழுத்துல எழுதிக்கிறோம், புத்தகத்தை சின்னதாக வச்சுக்கிறோம், என்னது கைப்பையில் வச்சுக்கிற மாதிரி வச்சுக்கிறோம், பெருசாக வச்சுக்கிறோம். என்னென்ன வகையில் இருக்குதோ என்ன சொல்கிறோம், இது ஓலைச்சுவடி மாதிரி வச்சுக்கிறோம், தங்க கலரில் போட்டு எழுத்து வச்சுக்கிறோம், கருப்பு கலரில் வேணாம் எனக்கு சாமி தங்க கலரில் இருக்கும், என்னென்ன பண்ணணுமோ அத்தனையும் பண்ணிக்கிறோம். ஆனால் மூலம் யார் எழுதுறது? சிவபெருமான் எழுதுறது. அதுக்கு உண்டான மரியாதையை நம்ம கொடுக்கணும்னா ஒரு சொல் ஒரு எழுத்து மாறக்கூடாது. அதில் ரொம்ப கவனமாக இருக்கணும். அப்படிப்பட்ட கவனம் நமக்கு வரலைன்னா செய்யக்கூடாது. இந்த இதில் தர்மி இயக்கமா எவ்வளவு பிழை இருக்கிறதோ அதற்கு தகுந்த பாதி பரிசில் குறைத்துக் கொள்ளலாமேன்னா போய் கேட்க முடியாது. பிழைனா பிழைதான், நக்கீரர் சொல்ற மாதிரி. ஆமா, சொல்லில் குற்றம் இல்லை, இருந்தாலும் அது மன்னிக்கப்படலாம், பொருளில் தான் குற்றம் இருக்கிறது அப்படின்னு. சொல் மாறிச்சுனாலும் பொருள் மாறிடும். இங்க முதல் அடியில் அவமாய தேவர்ங்கிறது சிவமாய தேவன் படிச்சீங்கன்னா என்ன ஆகும்? அப்ப என்ன செய்யணும் அப்படின்னு சொன்னா, அந்த சொல்லல நமக்கு கவனம் இருக்கணும். இதெல்லாம் நம்ம கவனிச்சு பார்க்கணும். ஏன்னா ஒரு எழுத்து மாறினாலும் பொருள் மாறிடும். அப்பெல்லாம் நாங்கள் பள்ளிக்கூடத்தில் படிக்கும்போது விளையாட்டா எங்க ஆசிரியர்கள் சொல்லுவாங்க, ஒருத்தர் எழுத இன்னைக்கு நிறைய பிழையோட எழுதுறாங்க, சொல் பிழை பொருள் பிழையோட நிறைய வருது. ஒரு எழுத்து மாறினாலும் பிழை பொருளே மாறி போயிடும். ஒருத்தர் இந்த உணவு பதார்த்தங்களெல்லாம் எப்படி சாப்பிடணும்னு படிச்சுட்டு வர்றாரு. அவங்க அப்பா முன்னாலே படுறா அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு. அவருக்கு அடியன்ல 22 வயசுல பார்க்கும்போது அவருக்கு 88 வயசு. அவரோட அப்பா கிட்ட அவர் சின்ன வயசுல படிச்சு காட்டும்போது என்ன சொன்னாரா, பாயசம் மோர் சாதத்திற்கு முன் சாப்பிடணும், பாயசம் மோர் சாதத்திற்கு முன் சாப்பிட வேண்டும், பிரிக்கணும். பாயாசமும் மோரும் சாப்பாட்டுக்கு முன்னால சாப்பிடணும், இல்லை மோர் சாதத்துக்கு முன்னால பாயாசம் சாப்பிடணும். பாயாசம் மோர் சாதத்திற்கு முன் சாப்பிடணும். எதை எங்க சேர்க்கணும், எதை எங்க பிரிக்கணும்னு இருக்குது. அதுக்கு அந்த நிறுத்தர் குழிகள் அப்படின்னு சொல்லிட்டு இந்த கமா மற்ற புள்ளிகள்லாம் போடுவாங்க. அப்ப என்ன செய்யணும் அப்படின்னா, அதை எதோட சேர்க்கணும்னு தெரியாம சேர்த்தோம்னா பொருள் மாறி போயிடும். இந்த பசங்கள்லாம் படிக்கும்போது இந்த மாநாடுங்கிற சொல்லுக்கு முன்னால ஆங்கிற எழுது அம்மாநாட்டில் அப்படின்னு வரும். அவனை படிக்க சொன்னா அம்மா நாட்டில் படிக்கும். அப்ப என்ன, அம்மாநாட்டில் ஒரு இடத்தை எங்க பிரிக்கணும் எங்க சேர்க்கணும் அப்படிங்கிற அந்த வரையறை நம்முடைய மொழியில உண்டு. ஒரே ஒரு எழுத்தை நீட்டுனீங்கனாவோ குறைச்சிங்கனாவோ பொருள் மாறிடும். ஒரு கால் சேர்த்து போட்டா முடிஞ்சது. ஒரு ஊருக்கு கலெக்டர் வராரு.
எல்லாம் அரிசி உளுந்தும் ஊற வச்சு கொண்டு வந்து நின்றுட்டு இருக்காங்க. ஏன்னா மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகிறார் எழுதுறதுல ஒரு கால் போட்டு மாவட்ட ஆட்சித்தலைவர் வருகிறார் மாவாட்டி விடுகிறார் போல இருக்கிற எல்லாம் அரிசி உளுந்து எடுத்துட்டு வந்து நின்று இருக்காங்க. அப்போ ஒரு எழுத்து மாறினா என்ன ஆயிடும்? ஒட்டுமொத்த பொருளும் மாறி போயிடும். இதை சில தினம் நகைச்சுவையாக சொல்லுவாங்க. அவர் என்ன சொன்னாரா, ஒருத்தர் வந்து ஒரு பேச்சாளர் ஒருத்தரை பாராட்டி பேச போறாரு. பாராட்டி ஒரு தலைவரை பாராட்டி பேசணும். அவர் வந்து போன முறை ஏதோ அவர் வந்து அப்போல்லாம் என்ன பண்ணுவாங்கன்னா மைக் ரொம்ப இதாக இருக்கும். அப்போ மைக்கில் பேசுகிறவங்களும் அப்பப்போ இந்த சோடா கொண்டு வந்து கொடுப்பாங்க. ஆமாம், அந்த கோழி சோடா உடைச்சி வந்து கொடுப்பாங்க. குரல் அந்த தொண்டை இதமாக இருக்கணும் அப்படிங்கிறதுக்காக. அவர் கொடுக்கும்போது போன முறை ஏதோ அவருக்கு இவருக்கு தகராறு. என்ன பண்ணார்? நமது தலைவர் இருக்கிறாரே, அவர் நமது தலைவர் பொறுக்கி அப்படின்னு சொல்லி டப்புன்னு சோடா உடைச்சு அப்படியே குடிச்சார். குடிச்சிட்டு வச்சுட்டு எடுத்த மாணிக்கம், அவர் பொறுக்கி எடுத்த மாணிக்கம், அவர் பொறுக்கி எடுத்த மாணிக்கம் சொன்னார். அப்ப வந்து என்ன ஆகும்? அந்த இடத்துல நிறுத்திட்டா அதனுடைய பொருளே மாறி போயிடும். அவர் ஒரு பொறுக்கி அப்படின்னு எடுத்த மாணிக்கம்னா ரெண்டையும் சேர்த்து பொறுக்கி எடுத்த மாணிக்கம் அப்படின்னு சொல்ல வேணும்னு நிறுத்தி கொஞ்சம் லேட் பண்ணி சொன்னா அதனுடைய பொருள் மாறும். அதே மாதிரி அந்த துணின்னு இருக்கு இல்லையா, அவர் எவ்வளவு நல்லவர். அவரு எவ்வளவு நல்லவர் அப்படின்னா சுத்தமா நல்லவரே இல்லைன்னு அர்த்தம். அவர் பெரிய ஆளுங்க. இப்படி அந்த சொல்ற துணி இது எல்லாத்துலேயும் நாம கவனமா இருக்கணும். அந்த எழுத்துல மாற்றம் வரக்கூடாது, சொல்லுல மாற்றம் வரக்கூடாது. அதனுடைய இப்போ வந்து பாவம் அப்படின்னு இருக்கு. பாட்டும் நானே பாவம் நானே. அப்புறம் பாட்டு தான் நீ, பாவம் நாங்க. நீ பாடுறத கேட்கறதுனால பாட்டும் நானே, பாவம் வேற பாவம் வேற. அப்ப படிக்கிறப்ப அது பாவமா பாவமா அந்த வேறுபாடு நமக்கு தெரியும். இப்படியெல்லாம் உள்ள நிறைய நுட்பங்கள் இருக்கு. அதனால இதுல போய் நம்ம வந்து சண்டையிட்டு கொண்டு இருக்க கூடாது அப்படிங்கிறத சொல்றாங்க. நம்ம ஆனா அதை வந்து உணர்ந்து கொண்டு யாருக்கு கொடுத்தால் சிறப்பாக இருக்குமோ அவங்கள முன்னால் இருக்கும். எனக்கு அது கொடுக்கலையே அப்படின்னு சொன்னா நீ அதுக்கு சரிப்பட்டு வர மாட்ட அப்படின்னு முடிவு பண்ணிட்டாங்கன்னா அப்படியே இருந்துக்கணும். இல்லையா அந்த திறமையை வளர்த்துக்கிட்டு என்னாலையும் இதை செய்ய முடியும் அப்படின்னு வந்து செய்யணும். அதனால அந்த வேறுபாடுகளை எல்லாம் கலைந்து நல்ல முறையில் அது எதற்காக அப்படின்னு சொன்னா அந்த சிவமானவாபாடி. அப்ப அந்த சிவம் எங்க நமக்கு வரும் அப்படின்னு சொன்னா நம்மை மறந்து நாம் ஒளிந்து சிவமானவா பாடி. அப்ப நாம் அப்படிங்கிற நிலை மாறணும். இங்க நான் அப்படிங்கிறது மாறணும். நான் என்ன தன்மை உடையவன் அப்படிங்கிறது மாறணும். நான் என்னவா இருக்கேன் அப்படிங்கிறது மாறணும். என்னுடைய பேரு, பணம், பதவி, புகழ் எல்லாத்தையும் விட்டுட்டு அங்கே இறைவன் இருக்கிறான், அவருக்கு நாம் தொண்டு செய்கிறோம் அப்படிங்கிற மனநிலையோட நாம் அதை போகும்போது தான் இறைவனோடு ஒன்றி அந்த சிவமாம் தன்மை நமக்கு வரும். சிவமானவாடி தெல்லேனம் கொட்டாமோ, அந்த சிவமாவே நம்ம மாறி போகணும். அப்போ அதற்கு நம்மால் என்ன முயற்சி செய்யணுமோ அப்படின்னு சொன்னது போல இங்கே உள்ளத்தில் இருக்கக்கூடிய அந்த மல மாசுகள் எல்லாம் நீங்கி போகணும். வஞ்சனை இதெல்லாம் நீங்கி இறைவனையே சிந்தித்திருக்கக்கூடிய நிலைக்கு நாம் செல்ல வேண்டும் என்பதை இந்த பாட்டில் நமக்கு மாணிக்கவாசக பெருமான் அருளி இருக்கின்றார். அடுத்து 5வது பாடல். அருமந்த தேவர் அயன் திருமாக்கரிய சிவம் உருவந்து பூதலத்தோர் உகப்பெய்த கொண்டருளி கருவெந்து வீழ கடை கணித்தென் குளம் புகுந்த
திருவந்தவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ. இப்போ இங்க கரு வெந்து வீழ அப்படிங்கிறாரு. இந்த வெந்துங்கிறதுக்கு மேல ஒரு கொம்பை எடுத்துட்டு கரு வந்து அப்படின்னா திரும்ப பிறகு வேணும்னு கேட்குற மாதிரி ஆயிடும். கரு வெந்து வீழும். கரு வந்து வீழன்னா திரும்ப கருவுக்குள்ள வந்து நாம வீழ்ந்து போயிடும். ஒரே ஒரு துணை எழுத்து தான். அருமந்த தேவர் அயன் திருமாற்கு அரிய சிவம். உங்களுக்கெல்லாம் அரிதாக இருக்கக்கூடிய சிவம் உரு வந்து பூதலத்தோர் உகப்பெய்த கொண்டருளி. இந்த உலகத்தில் இருக்கிறவர்கள்லாம் என்னை பார்த்து மரியாதைக்கும்படியாக உகப்பெய்த கொண்டருளி, அப்படி மகிழ்ச்சி அடைம்படியாக கொண்டருளி கரு வெந்து வீழ கடைக்கணித்து என் உளம் புகுந்த திருவந்தவா வாடி தெல்லேனம் கொட்டாமோ. அப்ப இறைவன் உள்ளத்துக்கு உள்ள புகுந்தான்னா இது எல்லாம் கடந்த நிலைக்கு போயிடும். கோளறுபதிகத்தில் திருஞான சம்பந்த பெருமான் சொல்றாரு இல்லையா, ஒவ்வொரு பாட்டிலையும் என் உளமே புகுந்ததனால் வேயுரு தோழி பங்கன் விடமுண்ட கண்டன் மிக நல்ல வீணை தடவி மாசரு திங்கள் கங்கை முடிமேல் அணிந்து என் உளமே புகுந்ததனால் ஞாயிறு திங்கள் செவ்வாய் புதன் வியாழன் வெள்ளி சனி பாம்பு இரண்டுமுடனே ஆசரு நல்ல நல்ல அவை நல்ல நல்ல அடியார் அவருக்கு மிகவே. எதனால அடியாருக்கு அது ஆசரு நித்து நிக்குது? இறைவன் உள்ளத்தில் உள்ளதனால். இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கற்று விடல். அதுல இந்த இடத்துல ஒரு அந்த சொல் தான் இதனால். இப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு வேலையை கொடுத்தோம்னா அவர் எப்படி செய்வார் அப்படிங்கிறது நமக்கு தெரியும். இதனால இவன் செய்வான். இப்போ ஒரு வேலை இருக்கு, ஒரு வேலையை வந்து ஒரு பெரிய ஆள்கிட்ட கொடுத்தோம்னா அவர் என்ன செய்வார்? அவரே போய் செய்ய மாட்டார். அவரோட இப்போ அதை செய்யலாம் செஞ்சு கொடுக்க சொல்லி. அப்போ என்ன செய்வார்? அவர் செய்ய மாட்டார், அவர் ஒரு வேலையாளை வச்சு செய்வார். இப்போ நமக்கு வந்து சாம தான வேத கண்டம் இருக்கு இல்லையா, அதில் ஒவ்வொருத்தருக்கும் ஒவ்வொரு பாணி இருக்கும். ஒருத்தர் போய் சாத்வீகமாக சொல்லி சில பேர் பேசியே நம்ம என்ன நினைக்கிறோமோ நாம் ஒன்று செய்யக்கூடாதுன்னு நினச்சோம்னா நம்மகிட்ட உட்காந்து பேசியே நம்மளை அதை செய்ய வச்சுருவோம். அப்போ அது எதனால் முடிக்கிறார்? அவர் சாமத்தினால் பேசியே காரியம் சாதிக்கிறார். அடுத்தது இன்னொருத்தர் என்ன பண்ணுவார்? ஆனால் செய்ய மாட்டாங்க. ஒரு 500 ரூபா போயிட்டு வா, 350 ரூபா ஆகும், மீது 150 ரூபா நீ எடுத்துக்க போயிட்டானா சரிங்க அப்படின்னு சொல்லி பொருள் கொடுத்து. அடுத்து வந்து நீ செய்யலையா பார்க்குறியா, உன்னோட பெரிய ஆளை வச்சு அந்த வேலையை செஞ்சு காட்டுறேன், நீ செய்ய மாட்டேன் இல்லை, உன்னோட பெரிய ஆளை வச்சு நான் அந்த வேலையை ஏகட்டி ஆள் இருக்கு அப்படின்னு சொல்லி அப்படி ஒரு வகையில் ஒரு வேலையை பார்ப்பாங்க. அடுத்து இன்னொரு என்ன, போன உடனே ஓய்வு அடி செய்யறியா இல்லையா, செய்கிற வரைக்கும் அடி விடுவோம். இப்போ இதனால் இவன் முடிக்கும் என்றாய்ந்து அதனை அவன் கண் விடல். அப்போ ஒருத்தர்கிட்ட ஒரு வேலை சொன்னா அவர் அந்த வேலையை முடிப்பாரா, அவர் எந்த வகையில முடிப்பார் அப்படின்னு தெரிஞ்சு அவர்கிட்ட அந்த வேலையை கொடுமா. அப்ப எதனால இந்த நவகிரகங்கள் 9 கோள்களும் நல்லனவாக இருக்கும் அப்படின்னு சொன்னா, ஏன் எல்லாருக்கும் நல்லதா இல்லை அப்படின்னா, உள்ளத்துல இறைவன் இருப்பவருக்கு என் உளமே புகுந்த அதனால். இறைவன் வந்து உள்ளத்துல புகுந்தானாதான் என்ன நடக்கும்? இந்த நவகோள்களும் 9 கிரகங்களும் உச்சம் பெற்ற ஒருவன் அப்படின்னு சொல்லி எல்லாமே நல்லதா நடக்கும். அதே போல அந்த அதனால் அப்படிங்கிற அந்த சொல் உளமே புகுந்த அதனால். அப்போ அந்த சொல் தான் அங்க முக்கியம். இறைவன் உள்ளத்துல இருந்தால் என்ன நடக்கும்? எல்லாமே நன்மையாக நடக்கும். அப்படி இல்லைன்னா நடக்காது அப்படின்னு சொல்லி இங்க சொல்லி என் உளம் புகுந்த திருவந்தவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ. நீங்க இறைவன் உள்ளத்துல இருக்கிறான்னு சொன்னா அவங்க சொன்னதெல்லாம் உண்மையாகும்.
இறைவன் உள்ளத்துல இருக்கிறான் அப்படின்னா அவர்கள் சொன்னதெல்லாம் உண்மையாகும். அது நடக்காதுன்னு இருந்தா கூட அது உண்மையாகும். அதனால அந்த காலத்துல இறைவனையே நினைத்துக் கொண்டிருக்கக்கூடிய முனிவர்கள்லாம் சாபம் விட்டாலோ வரம் கொடுத்தாலோ அது பழிச்சிருக்கு. ஒரு முறை அதே மாதிரிதான் சில அறங்களை கடைபிடிப்பவர்களுக்கும் அந்த இறைவன் உள்ளத்துல குடியிருப்பான். பாரதியார் எப்பவுமே பொய்யே சொல்ல மாட்டார். பாரதியார் பொய்யே சொல்ல மாட்டார். அவர் அப்ப இந்த அரசியல் காரணத்தினால, ஆங்கிலேய அரசு காரணத்தினால அவர் பாண்டிச்சேரியில் இருக்காரு. அது பிரெஞ்சு அரசாட்சி இருக்கக்கூடிய பாண்டிச்சேரியில் இருக்காரு. அப்போ அவர் ஒரு வீட்டில் தங்கி இருக்கார். அந்த வீட்டில் இருக்கக்கூடிய அந்த வீட்டினுடைய ஓனர், அந்த உரிமை உடையவர், அவரோட பையன் வெளிநாட்டுக்கு கப்பலில் போயிருக்கான். அந்த கப்பல் புயலில் மாட்டி அதில் போனவங்க எல்லாருமே செத்து போயிட்டாங்க. கப்பலே நடுவழியில் ஆயிடுச்சு. இந்த விஷயத்த ரேடியோவில் கேட்குறாரு அந்த வீட்டினுடைய ஓனர். என் பையனே போயிட்டான், நான் இனிமேல் சாப்பிட மாட்டேன்னு சொல்லி அவர் பாட்டுக்கு அவர் சாப்பிடாம உட்காந்துருக்காரு. அவர் ரொம்ப வயசானவர், ஒரு வேளை சாப்பிடல, அவருக்கு உடம்பு ரொம்ப மோசமான சூழ்நிலையாக போயிட்டு இருக்கு. எப்படியாவது அவரை சாப்பிட வச்சுட்டா போதும், அவரை காப்பாற்றிடலாம், ஐயோலாம் இப்போ இவ்வளவு இருக்கட்டும்னு அவங்களாம் எவ்வளோ சுற்றி இருக்கிறவங்களாம் முயற்சி பண்ணுறாங்க. முயற்சி பண்ணும்போது அவர் கடைசியாக சொல்கிறாரு, நீங்களாம் சொன்னாங்க நம்ப மாட்டேன், கீழ் வீட்டில் இருக்கிற பாரதி சொன்னாதான் நான் சாப்பிடுவேன். ஏன்னா பாரதியார் போய் சொல்ல மாட்டார். உங்கள் பையன் உயிரோட தாங்க இருக்கான், இந்த 2 நாளில் வந்துடுவான் அப்படின்னு சொல்ல சொல்கிறாங்க. பாரதியார் நான் சொல்ல மாட்டேங்கிறார். கடைசியாக என்ன பண்ணுறாங்க, ஏங்க பரவாயில்லைங்க, உங்களுடைய கொள்கை எல்லாம் இருந்துட்டு போகுது, ஒரு மனுஷன் செத்து போக போகிறாங்க, அவனை உயிரோட காப்பாற்றணும், நீங்கள் தயவு செஞ்சு சொல்லுங்க அப்படின்னு சொல்லி எல்லாம் ஒரு வழியாக சமாதானம் பண்ணி, சரி என்னடா பண்ணுறது அப்படின்னு ஒரு தர்ம சங்கடமான சூழ்நிலையில் பாரதியார் போய் அந்த வீட்டு ஓனர்கிட்ட சொல்கிறாரு, எப்பா நீ சாப்பிடுப்பா, உன் பையன் நல்லா தான் இருக்கிறான், இன்னும் ஒரு 3 நாளில் வந்துடுவான் அப்படின்னு சொல்கிறாரு. வேண்டாம், சரி என்ன பண்ணுறது, ஒரு மனுஷனோட உயிரை காப்பாற்றணும் அப்படிங்கிறதுக்காக பொய்மையும் வாய்மை இடத்த குறை தீர்ந்த நன்மை பயக்கும் அப்படின்னு சொல்லி பாரதியார் போய் அந்த சொல்கிறாரு. சொல்லிட்டு கீழே வந்தார். என்ன அதிசயம் நடந்ததுன்னே தெரியல, 3 நாள் கழிச்சு பாரதியார் சொன்ன மாதிரி அந்த பையன் இயற்கை சீற்றங்களாலும் அந்த கடலையும் தாண்டி யாருமே உயிர் பிழைக்காத ஒரு சூழல்ல அவன் உயிர் பிழைத்து வருவதற்குரிய அந்த காரணம் என்ன அப்படின்னு சொன்னா, எப்போதும் பொய்யே சொல்லாத பாரதியார் அவனுக்காக சொன்னதுதான். அந்த வார்த்தை பழித்து அவன் எங்கேயோ இறந்து போகக்கூடிய தருவாயில் இருக்கும்போது பாரதியார் அப்படி சொல்லியிருப்பார். உடனே அவனுடைய உயிர் மீட்கப்பட்டு திரும்ப வந்தது. அதனாலதான் எவ்வளவு ஒரு நுட்பமான செய்தி அந்த சொல்லுக்கும் வலிமை உடையதாக இருக்கிறது அப்படிங்கிறத இறைவன் உள்ளம் புகுந்தான்னா அந்த வாக்கு, அவர்களுடைய வாக்கு தெய்வ வாக்காக இருக்கும். அவர்கள் சொன்னதெல்லாம் நடக்கும். சுந்தரர் சொன்னார் இல்லையா, கரைக்கால் முதலையை பிள்ளை தர சொல்லு காலனையே கொடுத்தா இல்லையா. எல்லா நிகழ்வும் இறைவன் உள்ள இருந்தா, உள்ளத்துக்குள்ள இருந்தா நடக்கும். நல்லா யோசிச்சு பாருங்க. ஒவ்வொருத்தருடைய உள்ளத்தையும் அவங்களுடைய உள்ள சான்றையே கேட்டு பாருங்க. ஒரு நாளைக்கு குறைஞ்சபட்சம் எத்தனை நொடி இறைவன் உள்ள வந்துட்டு போற அளவுக்கு நம்மளுடைய உள்ள இருக்கு. ஏன்னா எத்தனை மணி நேரம்னு சொல்ல மாட்டேன், எத்தனை நொடி வந்துட்டு போற அளவுக்கு அப்படின்னு இருக்கு. நாள் முழுக்க இறைவன் எப்பொழுதும் உள்ளத்திலே இருக்கிற அளவுக்கு நமக்கு தகுதி வந்துருச்சுன்னா அந்த சிவமாம் தன்மை அப்படிங்கிற நிலைவுக்கு வருவோம். என் உளம் புகுந்த திருவந்தவா பாடி செல்லேனம் கொட்டாமோ. உள்ளத்துல இறைவன் புகுந்துட்டானா அது ஒரு பெரிய கருணை வெள்ளம். அப்ப அதனுடைய அன்பு வெள்ளத்துல அவர் சொன்னதெல்லாம் எல்லாருக்கும் நன்மையே நடக்கக்கூடிய நிலையாக மாறும். அடுத்து 6வது பாடல். அடுத்து 6வது பாடல். அரையாடு நாகம் அசைத்த பிரானவனியின் மேல் வரையாடு மங்கைதன்
உரையாட உள்ளொழியாட உண்மமலர் கண்களில் நீர் திரையாடுமாவாடி தெல்லேனம் கொட்டாமோ. அரையாடு நாகம் அசைத்த பிரான், அறையில ஆடுகின்ற நாகத்தை அசைத்த பிரான். நாகம் என்ன செய்யும் அப்படின்னா அப்படியே அந்த படம் எடுத்து ஆடக்கூடிய அந்த நாகம். ஏன் இதை சொல்றாரு அப்படின்னா நமக்கு தெரியும், பாம்பு என்றால் படையும் நடுங்கும். அந்த பாம்பையே தன்னிடத்துல கட்டி இருக்கக்கூடிய பெருமான் அரையாடு நாகம் அசைத்த பிரான் அவனியின் மேல் வரையாடு மங்கை தன் பங்கொடும் வந்து ஆண்டதிரம். உமையம்மையை இப்போதும் தன்னுடைய இடப்பாகத்திலே வைத்திருக்கக்கூடிய பெருமான் அந்த மலைமகளாக இருக்கக்கூடிய அம்மையை தன்னுடைய இடப்பாகத்திலே வைத்துக் கொண்டு வந்து என்னை ஆண்ட திறம் உரை ஆட உள் ஒளியாட ஒன் மாமலர் கண்களில் நீர் திரையாடு மாவாடி தெல்லேனும் கொட்டாமோ. இப்போ நம்ம திருவாசகத்துக்கு போகிறோம், முழுக்க திருவாசகம் முற்றுவதல் படிக்கிறோம்னா அப்படியே திருவாசகம் முழுக்க நமக்கு அப்படியே கண்களில் நீர் பெருக்கி அப்படியே பாடிட்டு இருப்போம்னா பாட முடியும். அப்ப என்ன செய்யும், இந்த திருவாசகத்துல 658 இந்த பாடல்ல எங்கேயாவது ஒரு இடத்துல ஏதாவது ஒரு பாட்டு பாடும்போது ஏதாவது ஒரு சொல்லுல மனசு அப்படியே ஒரு உருக்கி அல்லது ஒரு சொல் சிவபிரகாச சுவாமி சொல்வார், குறைமங்கலம் சிவபிரகாசன் கற்பனை களஞ்சியம்னு இருக்கு. அவர் சொல்றார், திருவாசகத்தை யார் ஒருத்தர் படிச்சால் முதல்ல இருந்து கடைசி வரைக்கும் இறைவனை நினைந்து யார் படிக்கிறாங்களோ அவங்களுக்கு ஒரு சொட்டு கண்ணீராவது வந்துடும். ஒரு சொட்டு கண்ணீராவது. இப்ப என்ன அப்படின்னா அது நம்மளை வந்து உருக்கும், அவ்வளவு ஒரு உருக்கமான ஒரு நூல் திருவாசகம். அப்ப அந்த உருக்கம் நமக்கு ஒவ்வொரு பாட்டிலையும் ஒவ்வொரு சொல்லலையும் நமக்கு கிடைக்குமான்னா நமக்கு அந்த அளவுக்கு நமக்கு மனசு பக்குவப்பட்டிருந்தா. அப்படி இல்லைன்னா ஒட்டுமொத்தமா திருவாசகம் முழுக்க படிக்கிற இடத்துல எங்காவது ஒரு இடத்துல நமக்கு வந்து அதுவும் ஒரே இடத்துல எல்லா நேரத்திலையும் கசியுமான கசியாது. சிவபிரகாசம்னா எல்லா இடத்துலையுமே அந்த உணர்வோட அழுது நம்மளால பாட முடியும், பாட முடியும். அப்ப என்ன செய்யும், ஏதாவது ஒரு இடத்துல மலங்க புலனைந்தும் எவ்வளவோ வஞ்சனை பண்றாங்க அப்படின்னு ஒரு நாள் அடுத்து ஞாயிற்கடையாய் கிடந்த அடியேற்கு தாயிற் சிறந்த வியாபார தத்துவம் என்ன பண்ணேன். வந்து இங்க கூட்டிட்டு வந்து இவ்வளவு பெரிய இடத்துல வச்சிருக்கீங்களே, தாயுடைய கருணையை விட உங்களுடைய கருணை பெரும் கருணை நினைச்சு ஒரு இடத்துல கசிவு வரும். அடுத்து நான் சொல்றாரு, இந்த பணிகளை எல்லாம் செய்யாம நான் இப்படி வீணே திரிகிறேனே அப்படின்னு சொல்லும்போது ஒரு இடத்துல எல்லாருக்கும் பெரியவராக இருக்கக்கூடிய பெருமானே நாயான நம் தன்மை ஐபோல இருக்கிற என்னையும் வந்து ஆட்கொண்ட பெருமானேன்னு சொல்லும்போது ஒவ்வொரு நாளைக்கு ஒவ்வொரு இடத்துல ஒவ்வொரு விதமான அந்த உருகுகின்ற தன்மை நமக்கு உரையாட உரை உள்ளே வைக்க உள் ஒளியாட நம்ம ஒவ்வொரு சொல்லும் போதும் நமக்கு உள்ள இருக்கக்கூடிய அந்த உணர்வு உயிர் உள்ள அந்த சொல்லுக்கு ஏற்ப அந்த வைப்ரேஷன் அப்படின்னு சொல்றாங்க இல்லையா, அது ஆகிக்கொண்டே இருக்கும். அப்படி அந்த ஆகக்கூடிய உள் ஒளி ஆட உன் மாமலர் கண்களில் நீர்த்திரை ஆடுமாவாடி தெல்லேனும் கொட்டாமோ. கண்ணுல நீர் எப்படி வரணுமா, கடல்ல எப்படி அலையா வருதோ அப்படி வரணுமா. ஒரு கண்ணீர் துளி கீழே உலகத்துக்குள்ள அடுத்தது வரணுமா. திரை அப்படின்னு சொல்றாரு, திரையாடுமாவாடி தெல்லேனும் கொட்டாமோ. அப்படி நிக்காம வரணுமா. வரும் ஆனா வராது.
அப்ப நம்ம அதுதான் சொல்றேன், நமக்கு அந்த அவ்வளவு அன்னைக்கு வந்து சிவபிரகாச சுவாமிகள் அவ்வளவு சொல்றாரு. ஆனா இன்னைக்கு நம்மளால அதை வந்து உணர முடியுது அப்படின்னு சொன்னா எவ்வளவு உண்மை. ஆனா எல்லா பாட்டிலையும் வரணும், வரலையே நமக்கு. எப்பாவது ஒரு முறை வருது, என்னைக்காவது ஒரு முறை வருது, என்னைக்காவது ஒரு முறை பூசை பண்ணும்போது சாமியை முழுசா நினைச்சு வேற எந்த சிந்தனையும் இல்லாம எப்போவாவது வருது. அப்படிதான் நம்ம வந்து நம்மளுடைய தகுதிக்கு அவ்வளவுதான் வருது. அத சொல்றார், திரையாடுமா பாடி கண்களில் நீர் திரையாமா ஆடுமா பாடி செல்லேனம் தொட்டாமோ. அடுத்து 7வது பாட்டுல ஆரிய என் இந்திரன் வானோர் கரிய சிவன் பாவா என்றென்னையும் பூதலத்தே வழித்தாண்டு கொண்டான் பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவானவா பாடி தெல்லேனம் கொட்டாமோ. அரி அயன் இந்திரன் வானோருக்கு அரிய சிவன். இறைவன் எப்படிப்பட்டவன்னா இந்திராதி தேவர்களுக்கும் திருமால் பிரம்மனுக்கும் அரியவனாக இருக்கக்கூடிய சிவன் வா என்று என்னையும் பூதலத்தே வலித்து ஆண்டு கொண்டான். இறைவன் என்ன செய்யறான், இந்த பூவுலகத்துல வந்து இருந்து என்னை வா வா என்று வலித்து ஆட்கொண்டான். எப்படின்னா மென்மையா சொன்னா கேட்கலன்னா வலித்து சொல்லுகிறான். சில பேர் சொன்னாவே கேட்பாங்க, சில பேர் கொஞ்சம் அழுத்தம் கொடுத்து சொன்னா கேட்பாங்க, சில பேர் என்ன பண்ணும் அடிச்சாதான் கேட்கும். அப்ப அதான் அதனுடைய போக்குல ஆடுற மாட்டை ஆடி கறக்கணும், பாடுற மாட்டை பாடி கறக்கணும் அப்படின்னு சொல்வதை போல இறைவன் என்னை வலித்து ஆட்கொண்டான். ஏன், நான் முதல் முறை வந்து சொன்ன உடனே நான் கேட்கல, அடுத்து 2வது முறை இன்னும் கொஞ்சம் திட்டி சொல்றாரு, அப்பவும் நான் கேட்கல. அப்ப இறைவன் என்ன செய்யறான், ஓங்கி ஒரு அடி வச்சு நான் இங்க இருக்கேன், நீ என்ன பார்க்கவே மாட்டேங்கிற. நிறைய அருளாளர்கள் அப்படி ஒரு அவங்களுக்கெல்லாம் குறிப்பு காட்டி காட்டி கூட்டிட்டு போறார். சுந்தரமூர்த்தி நாயனாருடைய வரலாற்றில் நம்ம பார்ப்போம். இப்ப நம்ம இன்னைக்கு காலையில ஒரு திருத்தலம் இடைச்சுரம், அங்க வந்து இறைவன் வந்து திருஞான சம்பந்தரை காட்டிதான் இங்க ஒரு திருத்தலம் இருக்கு வாங்கன்னு சொல்லி கூட்டிட்டு போறார். இதுல வந்து வாய்மூரில் இருக்கும் தொடரவா அப்படின்னு சொல்லி நாவுக்கரசரை வர சொல்றாரு. அடுத்து வந்து சுந்தரர் இடத்துல கூடலை ஆற்றூர் ஏற சென்றது இவ்வழிதான். அவர் வேற ஒரு திருத்தலத்துக்கு போறாரு, இங்க கூடலை ஆற்றூர் இருக்கு, இங்க போய் சிவபெருமானை பார்க்கலையா நீங்க அப்படின்னு சொல்லி அங்க வந்து ஒரு வழிபோக்கராக வந்து அவரை ஆட்கொள்றாரு. இப்படி அவங்க எல்லாம் என்ன முற்றிலும் இறைவனை நினைந்து கொண்டிருக்கோம், அப்படி அங்க இறைவனுக்கான பொருள் போயிடுறாங்க. நமக்கு அப்படி சொன்னா இருக்கா இருப்போம்னா இல்லைங்க அங்க இங்க போ அப்படின்னு நம்ம சொல்லிடுவோம். அப்ப அப்படி சொன்னா கேட்காதவர்களுக்கு அடுத்து அழுத்தம் திருத்தமாக அந்த திரு வடிவத்தை காட்டி இதெல்லாம் நீ செய்யணும் அப்படின்னு சொல்லக்கூடிய நிலையில ஒரு ஆசிரியராக வந்து இருந்து எங்களுக்கு நினைவு இருக்கு. சமயதிக்கு எடுத்துட்டு கொஞ்ச காலம் 2 ஆண்டுல விசேடம் எடுக்கணும். அப்படியே எனக்கு ஒரு 3.5 ஆண்டு காலம் மேல ஆயிடுச்சு. அப்ப எங்களுடைய ஞானாசிரியர் கூப்பிட்டு, ஏன் இன்னும் சிவதிக்கு எடுக்காம இருக்கீங்க, உடனே இந்த முறை வரக்கூடிய மாதத்துல குருநாதர் இங்க வராங்க, நீங்க உடனே எடுக்கணும் அப்படின்னு சொல்லி உடனே எடுக்க வச்சாங்க. ஏன்னா இல்லைன்னா நம்ம அவங்க உணர்த்தல அப்படின்னு சொன்னா, அவங்க வலியுறுத்தி சொல்லலைன்னா நம்ம என்ன செய்ய மாட்டோம் அப்படின்னு சொன்னா அதை செய்வதற்கு நம்ம யோசிக்கவே மாட்டோம். இன்னைக்கு இறைவனுடைய பெருங்கருணையினால திருமேனியை தொட்டு பூசிக்கக்கூடிய ஒரு பெரும் பேரு, அதை அவங்க வலித்து சொன்னதுனால செய்தேதான் ஆகணும் அப்படின்னு சொன்னதுனால நாம் அதை பின்பற்றி இன்னைக்கும் செய்து கொண்டிருக்கிறோம். அப்ப இறைவன் என்ன செய்கிறான், வா வா என்று வலித்து ஆட்கொண்டான். அதுவும் எங்க பூமியில வந்து இறைவன் எங்க இருக்கிறான் அப்படின்னு சொன்னா இது எல்லாவற்றையும் கடந்து இருக்கிறான். எத்தனை லோகங்கள் இருக்கோ பாட்டுல வரும் இல்லையா, பூலோக புகலோக சுகலோகமாய் அப்படின்னு சொல்லி எத்தனை வகையான லோகங்கள் இருக்கோ அத்தனை லோகங்களையும் கடந்து மேல இருக்கக்கூடிய பெருமான் இந்த பூமிக்கு எழுந்தருளி பூதலத்தே வலித்து ஆண்டு கொண்டான்.
பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் குறித்ததுமே. அப்ப இறைவன் அந்த திருவடியை கொண்டு வந்து என் தலைமேல் வைக்கிறான். அதை நம்ம பார்க்கிறோம் இல்லையா? அந்த திருவாசக புத்தகத்தில் நீங்கள் ஒரு சில புத்தகங்கள் அந்த படம் போட்டிருப்பாங்க. இறைவன் குருநாதராக வந்து மாணிக்கவாசகருக்கு அந்த திருவடி தீக்கை, அவருடைய மாணிக்கவாசகருடைய தலைமையில சிவபெருமான் குருவடிவமாக இருந்து அவருடைய திருவடியை வைத்து அருள் செய்த நிலை. பூவார் அடிச்சுவடு என் தலைமேல் பொறித்தலுமே தேவானவாடி தெல்லேனும். அப்ப அந்த திருவடியை இறைவன் தலைமேல சூட்டின உடனே, நாவுக்கரசருக்கு அப்படிதான் சுற்றார், திருவடி மேல சுற்றார். சுந்தரருக்கு 2 முறை சுற்றார் சித்தவட மடத்துல. மாணிக்கவாசகருக்கு வந்து சுற்றார். அப்படி சூட்டக்கூடிய பெருமான் அதை சூட்டிய உடனேயே என்ன ஆகுது? தேவானவாடி தெல்லேனம் கொட்டாமோ. திருவடி மேல் பதிகம்னு திருநாவுக்கரசு பெருமான் ஒரு பதிகம் பாடியிருக்கார். நனைந்தனை திருவடி என் தலைமேல் வைத்தார் நல்லூர் என் பெருமானார் நல்லவாரே ஒவ்வொருதும் சொல்லிட்டே வருவார். அப்போ அந்த திருவடி அப்படிங்கிறது இறைவனுடைய திருவடி தன்னுடைய தலை மேல சூட்டணும்னு ஒவ்வொருத்தரும் ஆசைப்படுவாங்க. அப்படிப்பட்ட அந்த திருவடி சூட்டின உடனே என்ன ஆகும் அப்படின்னு சொன்னா, தேவானவாடி உள்ள சிவம் வந்து குடியிருக்கும். ஆனா என்ன செய்யறோம் அப்படின்னு சொன்னா, அந்த திருவடியை நாம் பேணணும். எப்படி காந்தத்தோட சேர்ந்த இரும்பு இன்னொரு இரும்பை காந்தமாக மாறி இருக்கிறதோ, அது போல இறைவனுடைய திருவடி இங்க சூட்டப்பட்டா என்ன ஆகும்? காந்தத்தோட சேர்ந்த இரும்பு போல ஆயிடும். தாடலை அப்படின்னு ஒரு தமிழ்ல ஒரு சொல் இருக்கு. இறைவனுடைய தாளும் நம்முடைய தலையும் ரெண்டும் தனித்தனியா இல்லாம ஒன்னா ஆயிடும். தாடலை ஒரே சொல்லா, தாள் தலை தாடலை அப்படின்னு ஒரே சொல்லா மாறிடணும். அப்ப ரெண்டையும் பிரிக்க முடியாத நிலைக்கு போயிடணும். அப்படின்னா என்ன அர்த்தம் அப்படின்னா, இறைவனுடைய திருவடி சிவபெருமானுடைய திருவடி எப்போதுமே எங்க இருக்கணும்? நம்ம தலைமையிலேயே இருக்கும். அப்படி தலைமையிலேயே இருக்க வேண்டும் அப்படின்னு சொன்னா நம்ம என்ன செய்யக்கூடாது? குற்றங்கள் நாம செய்யாமல் இருந்தா இறைவன் மகிழ்வோடு நம்முடைய அவருடைய திருவடியை நம் தலைமையில் வைத்து கொண்டே இருப்பார் அப்படின்னு அந்த 7வது பாடல்ல நமக்கு மாணிக்கவாசக பெருமான் அருளி இருக்கின்றார். அடுத்து 8வது பாடல். கரங்கோலை போல்வதோர் காய பிறப்போடிறப்பின்னும் அறம்பாவம் என்று 2 அச்சம் தவிர்த்தென்னை ஆண்டு கொண்டார். மறந்தேயும் தன்கழல் நான் மரபாவண்ணம் நல்கிய திறம்பாடல் மாடி நாம் தெல்லேனம் கொட்டாமோ. பாருங்க, மறந்தேயும் தன்கழல் நான் மறவாவண்ணம் நல்கிய. நான் என்ன மறந்து கூட அந்த திருவடியை மறந்துடக்கூடாது அப்படின்னு இறைவன் என்ன செய்கிறான்? அப்படி ஒரு அருளை எனக்கு கொடுக்கிறான். இப்படி கரங்கோலை போல்வது போர் காய பிறப்போடு இறப்பு என்னும். இந்த காயம்னா உடல். இந்த உடல்ல பிறப்பு இறப்பு அப்படிங்கிற அந்த 2 அறம்பாவம் என்னும் அருங்கயிற்றால் கட்டின்னு சொல்றாரு இல்லையா? அந்த அறம்பாவம் என்று 2 அச்சம் தவிர்த்து. என்ன அறம் என்ன அர்த்தம் அப்படின்னு சொன்னா, அறம் பாவம் 2ம் நம்ம புண்ணியம் செய்தாலும் பாவம் செய்தாலும் என்ன உண்டு? பிறப்பு உண்டு. அதை அனுபவிப்பதற்காக நம்ம பிறந்தே ஆகணும். நம்ம இன்னைக்கு காலையில் மாந்தாதாவுடைய வரலாறு பார்த்தோம் இல்லையா? திருவொற்றியூர். அவருக்கு என்ன சொல்றாங்க? நீங்க நிறைய புண்ணியம் பண்ணிட்டீங்க, அதனால உங்களுக்கு இறப்பே ஏற்பட மாட்டேங்குது அப்படின்னு சொல்லி எல்லாரும் சொன்னாங்க இல்லையா? அது போல நிறைய புண்ணியம் பண்ணியிருந்தா இந்த உலகத்தை நன்றாக அனுபவிப்பதற்காக இந்த உலகத்தில் இருந்தாகும். அப்ப என்ன செய்கிறார்? அறம் பாவம் என்ற 2 அச்சம் தவிர்த்து. இது 2க்குமே எனக்கு அச்சம் இல்லை, எல்லாம் சிவார்ப்பணம். ஒரு பொருளை கொடுத்தாலும் சிவார்ப்பணம், ஒரு பொருள் நமக்கு வந்தாலும் சிவார்ப்பணம். அப்போ அந்த 2 அச்சம், அறம் பாவம் 2 அச்சம் தவிர்த்து என்னை ஆண்டு கொண்டான். ஆண்டு கொண்டது மட்டும் இல்லை,
மறந்தேயும் தன்களல் நான் மறவா வண்ணம் நல்கிய அத்திரம்பாடல் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ. யாருக்கு கிடைக்கும்? நற்றவா உனை நான் மறக்கினும் சொல்லும்னா நமச்சிவாயவே அப்படின்னு சுந்தரர் பாடினார் இல்லையா? சாமி, நான் உன்னை மறந்துட்டாலும் என்னுடைய நாக்கு நமச்சிவாய மந்திரத்தை சொல்லிக்கொண்டே இருக்கும் அப்படின்னு அவர் சொன்னதை போல இறைவன் எப்படி ஆட்கொண்டானா, அவன் ஆட்கொண்டதையும் நம்ம மறந்துடுவோம், அவன் இருக்கிறதையுமே பல நேரங்கள்ல மறந்துடும். அப்படியெல்லாம் இல்லாம அவன் எப்போதும் இருப்பதையும் அவனுடைய திருவடியை நான் மறந்து கூட மறக்காம இருக்கிறதுக்கு அருள் செய்யறான். ஏதாவது ஒண்ணு கேட்டா நம்ம சொல்லிடுறோம் இல்லையா, இல்லைங்க மறந்துட்டேன் அப்படின்னு சொல்றோம் இல்லையா? அப்படி அந்த மறதி ஏற்படாமல் தன்னுடைய திருவடியை தந்து அருளிய மறவா வண்ணம், நான் எப்பவுமே மறக்காத மாதிரி அருள் செய்த அத்திரம்பாடல் பாடினாம் தெல்லேனம் கொட்டாமோ என்று இங்கே மாணிக்கவாசக பெருமான் இந்த 8வது பாடல்ல நமக்கு அருளி செய்திருக்கின்றார். அடுத்து 9வது பாடல். கண்ணார் உரித்தென்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார்கள் பணித்து ஆண்ட பிரான் புகழ் பாடி மின்னேர் நுடங்கீடை செந்து வருவாய் வெண்ணகையீர் தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொட்டாமோ. கல்நார் உரித்து என்ன என்னையும் தன் கருணையினால் பொன்னார் கடல் பணித்து ஆண்டவரான். கல்லுல எங்கேயாவது நார் உரிக்க முடியுமா? அது பழந்து பழந்து துளு துளா போயிடும். அப்ப அதை எப்படி ஒரு நார்ல தேங்காயிலிருந்து நார் எடுப்பதை போல அந்த கல்லுல இருந்து என்னை பதமா இருந்தாலும் வரும். இதெல்லாம் எல்லாம் ஆகும். எல்லாத்துலயுமே அந்த பதம் தவறி போச்சுன்னா அதுதான் பதம் பக்குவம் அப்படின்னு சொல்றது. அது தவறி போச்சுன்னா என்ன ஆகும்? சரியான விளைவு நமக்கு அந்த ரிசல்ட் கிடைக்காது. அப்ப என்ன செய்தார்? கல்நார் உரித்து அப்படின்னா என்னுடைய கல் போல இருக்கின்ற அந்த மனம் அதை உரித்து என்ன என்னையும் தன் கருணையினால். கருணை என்ன? இறைவனுடைய கருணை எப்படி வெளிப்படும்? 2 வகையா வெளிப்படும் இல்லையா? அறக்கருணை, மரக்கருணை. ஏதாவது தன் கருணையினால் பொன்னார் கடல் பணித்து ஆண்டவரான், தன்னுடைய பொன்னார் திருவடியை வைத்து பணித்து நீ எனக்கு பணி செய்தே ஆகணும் அப்படின்னு சொல்லி பணித்து ஆண்டபிரான். அப்படி ஒரு கல் நெஞ்சம் போல இருந்த என்னை இப்படி கனியாக ஆக்கி தன்னுடைய திருவடியை காட்டி அவருக்கு பணி செய்ய வேண்டும் என்பதை வலியுறுத்தி எனக்கு சொல்லி என்னை ஆட்கொண்ட பிரான் புகழ் பாடி. அப்படிப்பட்ட பெருமானுடைய புகழை நாம் பேசாத நாளெல்லாம் பிறவா நாளே புகழ் பாடி மின்னேர் நுடங்கிடை செந்து வருவாய் வெண்ணகையீர் தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொட்டாமோ. ஒரு மின்னல் போன்று இருக்கக்கூடியதையும் அப்படியே செம்மையான சிவந்த வாயும் வெண்மையான பற்களுடைய நகை புன்சிரிப்பும் உடைய பெண்களே, நீங்கள் தெல்லேனம் கொட்டுவோம் வார்கள் தென்னா தென்னா என்று தெல்லேனம் கொட்டாமோ என்று இங்கே மாணிக்கவாசக பெருமான் நமக்கு அருளி இருக்கின்றார். அடுத்து 10வது பாடல். கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனை கழலோன் புனவேயனவலை தோழியொடும் புகுந்தருளி நனவே எனை பிடித்து ஆட்கொண்டவா நயந்து நெஞ்சம் சினவேர் கண்ணீர் மல்க தெல்லேனம் கொட்டாமோ. கனவேயும் தேவர்கள் காண்பறிய கனை கடலோன். கனவுல கூட தேவர்கள் காண முடியாதவங்க சிவபெருமான். அப்படிப்பட்ட அந்த பெருமான் புனவே அன வலை தோழியொடும் புகுந்தருளி. ஒரு மூங்கில் போன்ற வேயூர் தோழி சொல்ல முடியா, மூங்கில் போன்ற தோலை உடைய உமையம்மையோடு புகுந்தருளி அப்படியே இந்த பூமிக்குள்ள புகுந்து என் உள்ளத்திற்குள் புகுந்து நனவே என்னை பிடித்து ஆட்கொண்டான். ஆட்கொண்டவா
எப்படி நனவுல அவங்கெல்லாம் கனவுல கூட ஆட்கொள்ளாத பெருமான் என்னை நனவிலே ஆட்கொண்டு நயந்து நெஞ்சம் சினவே கண்ணீர் மல்க. அப்படியே அந்த ஆனந்தம், இறைவன் என்னை ஆட்கொண்டார் என்கின்ற அந்த ஆனந்தத்தில் நம்முடைய கண் சினவேல், சிறந்த வேல் போன்ற கண்ணில் நீர் மல்க. நாம் தெல்லேடம் குட்டாமோ, நாம் தெல்லேடம் குட்டி பாடுவோமாக இறைவனுடைய அருட்கருணையை என்று 10வது பாடலோடு நாம் இந்த திருவாசக சிந்தனையை நிறைவு செய்கின்றோம். இதில் ஏதேனும் சொற்குற்றமோ பொருட்குற்றமோ செய்திருந்தால் அது அடியேனுடைய சிற்றறிவின்பாற்பட்டது என்றும் நிறைகள் இருந்தால் இந்த ஞானாசிரிய பெருமகனார் திருவிளையாடற் புராண செஞ்சுடர் சிவமா ஜானகிராமனையா அவருடைய அருட்கருணையை சார்ந்தது என்று சொல்லி நல்லதொரு வாய்ப்பிற்கு நன்றி கூறி நிறைவு செய்கின்றோம். திருச்சிற்றம்பலம்.